டெய்லியும் 15 சென்டென்ஸ் கற்றுக்கலாம் சீரிஸோட டே 6. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அதுக்கு இங்கிலீஷில் கேன் யூ டூ மீ எ ஃபேவர்? கேன் யூ டூ மீ எ ஃபேவர்? நெக்ஸ்ட், நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு இங்கிலீஷில் வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? ஒருவேளை நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணாமல் வேர் யூ, வேர் யூ அப்படின்னு சொல்லுவோம். நான் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ நீ எங்கே இருந்தாய்ங்கிற கேள்விக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், நான் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் அட் த பஸ் ஸ்டாண்ட், ஐ எம் அட் த பஸ் ஸ்டாண்ட். இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ ஐ எம் இங்கே இடத்துல யூஸ் பண்ணுறோம். நீ சாப்பிட்டாயா? அதுக்கு டிட் யூ ஈட், டிட் யூ ஈட். இன்னும் இல்லை, அதுக்கு நோ, நாட் எட், நாட் எட். இன்று என்ன திட்டம்? இன்னைக்கு எங்க போற, என்ன திட்டம் அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் த பிளான் டுடே, வாட்ஸ் த பிளான் டுடே. திட்டம் அப்படின்னா பிளான், ஸோ இன்று அப்படிங்கிறதுனால இங்கே டுடே போடுறோம். ஒருவேளை இன்று வரலன்னா வாட்ஸ் த பிளான் அப்படின்னு கேட்கலாம். நண்பர்களை சந்திக்க போகிறேன். இன்று என்ன திட்டம் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் நண்பர்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நண்பர்களை சந்திக்க போனேன் அப்படின்னு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை சொல்லணும்னா ஐ வென்ட் டு மீட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, உனக்கு இது புரிகிறதா? அதுக்கு இங்கிலீஷில் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட், கொஞ்சம் புரிகிறது அப்படிங்கிறதுக்கும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எ லிட்டில், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எ லிட்டில். இங்கே கொஞ்சம் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல லிட்டில் யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட், இல்லை உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறப்ப ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாலே போதும். நீ ஏன் லேட்டாக வந்தாய்? ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு லேட்டாக போகிறப்ப இந்த கொஸ்டின் ஆப்வியஸ்லி கேட்போம். why did you come late? இந்த இடத்துல did வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல come யூஸ் பண்ணுவோம், came வராது. why did you come late? போக்குவரத்து அதிகமாக இருந்தது, டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு, அதனால நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் there was heavy traffic, there was heavy traffic. அடுத்தது, நான் வேலையில பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கும் I was busy with work, I was busy with work. அடுத்தது, இந்த படம் நல்லா இருக்கா, இல்லை இந்த படம் நல்லது அப்படின்னு கேட்கறதுக்கும் இஸ் திஸ் மூவி குட், இஸ் திஸ் மூவி குட். அடுத்தது, நீ தினமும் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் செய்கிறாயா அப்படின்னு உங்கள்கிட்ட நானே கேட்குறேன். நீங்கள் தினமும் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் செய்கிறீங்களா அப்படின்னா டூ யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் டெய்லி, டூ யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் டெய்லி. ஆமாம், நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் செய்கிறேன், இல்லை நான் டெய்லியும் முயற்சி செய்கிறேன். அதுக்கும் எஸ் ஐ ட்ரை, இல்லை ஐ எம் ட்ரையிங் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ காய்ஸ் ஆர் ட்ரைங் டு லேர்ன் இங்கிலீஷ், கண்டிப்பாக கீழே வந்து எஸ் ஐ எம் ட்ரைங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நான் டெய்லியும் நீங்கள் வந்து 15 சென்டென்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நான் டெய்லியும் வந்து 15 சென்டென்ஸ் போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது செட் ஆஃப் சென்டென்ஸோட பார்க்கலாம். பாய் பாய்.